யூ ஆர் டிசர்வ் டு பி அலோன். நோ ஆஃபென்ஸ், ஓகே. பட் ஏங்கிறதையும் நான் சொல்கிறேன். லாஸ்ட் இயரில் லாஸ்ட் 3 மந்த்ஸ் எனக்கு பயங்கரமான ஒரு சேஞ்ச். அது வரைக்கும் ஒரு லோன்லினஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தேன் நான். ஒரு புது சர்க்கம்ஸ்டன்சஸ், நிறையா நியூ ஃப்ரெண்ட்ஸ், ஜிம்முக்குள்ளே போனாலே 10 பேர் 15 பேர்கிட்ட பேசாமல் வெளியே வர மாட்டேன். அங்கே ஒரு குரூப் ஆரம்பிக்கிறோம், டேர் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே சூப்பராக போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் நான் வந்து ஜிம்மில் வந்து கொஞ்சம் ஒரு 6:30 7 o'clock தான் உள்ளே போனேன். கேட்டாங்க, ஏன் இல்லை ஒர்க் இருந்துச்சு, இந்த மாதிரி கிளைண்ட்ஸ்லாம் மீட் பண்ணிவிட்டு பேசிட்டு தான் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏதோ ஒரு நக்கல் அடித்தாங்க. அட் த சேம் டைம் ரூபா நோட்லாம் கொடுக்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அந்த நோட்டில் வந்து கொடுக்குறேன், என்ன நோட்டு வந்து கடை நோட்டு அடிச்சுட்டு வரியா அப்படின்னு சொன்னாங்க. யூ சி இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் இன்சல்ட்டிங் திங், ரைட்? ஸோ அப்படிங்கும்போது என்ன இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு தாட் ஒன்று க்ரியேட் ஆச்சு. தென் ஒரு நாள் வந்து கேக் சாப்பிட சொன்னாங்க. கேக்லாம் நான் சாப்பிட மாட்டேன், பிகாஸ் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னேன். ஏன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி ஃபோர்ஸ் பண்ணும்போது ஐ ஜஸ்ட் ஷேர் மை நாலேஜ், லைக் கேக்கில் வந்து சுகர் இருக்குது, சுகர் நான் வந்து எடுத்துக்க மாட்டேன், எனக்கு அது வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சுகர் வந்து கிட்டத்தட்ட கொக்கைனுக்கு சமமானது. ஸோ அது சாப்பிடும்போது எனக்கு மென்டல் ஃபேட்டிக் ஆகும், என்னோடய பிரெயினை ப்ராப்பராக என்னால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ நாங்களாம் என்ன சரியாக ஃபங்க்ஷன் ஆகலையா, எதையாவது சொல்லாதடா, நாங்களாம் அப்பம் தின்னுட்டு டீ குடிச்சிட்டே வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். எப்படி அப்பம் தெரியும்ல, இனிப்பப்பம், போண்டா, இனிப்பு போண்டான்னு வாங்க, ரைட்? ஸோ அது தின்னுட்டே நாங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொன்னாங்க. எனக்கு சுத்தமாக எனக்கும் அவங்களோட மென்டாலிட்டிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அடாப்ட் ஆகிறது நிப்பாட்டிகிட்டே இருந்துச்சு. ஒரு சர்டன் பீரியடுக்கு மேலே, அதாவது இந்த இயர் ஸ்டார்டிங்கில் நான் பயங்கரமான ஒரு லோன்லினஸை ஃபேஸ் பண்ணேன். பிகாஸ் என்னோட மென்டாலிட்டிக்கு அவங்களோட மென்டாலிட்டிக்கு செட் ஆகலை. நான் ஜிம் போகிறத ஒரு 5 days வந்து குவிட் பண்ணேன். அப்படி குவிட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்ச பையனுமே அங்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. அவர் வந்து என்ன சொன்னாப்புல, ஆனால் நீங்கள் இல்லாத போது உங்களை பற்றி ரொம்ப தப்பாக பேசுகிறானுங்க, ரொம்ப அசிங்கமாக பேசுகிறானுங்க. லைக் வந்து இவன் இப்படியா, அவன் அப்படியா, இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது என்னை விட அந்த பையன் தான் ரொம்ப டென்ஷன் ஆனாப்புல இந்த விஷயத்தில். விடு தம்பி, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்கள விட யாராவது ஒருத்தவங்க வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா இது வந்து நார்மலான ஒரு விஷயம். எல்லா இடத்துலையுமே இது நடக்கும். ஜஸ்ட் ஒன்று இங்கே மட்டும் கிடையாது. மேபி உன்னோட ஆஃபீஸ்லேயும் இல்லை மேபி எல்லா இடங்களுமே இந்த விஷயம் நடக்கும். ஸோ இதுக்கு நீ வந்து பெருசாக யோசிக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். ஏன்னா என்ன திட்டினதுக்கு அவன் டென்ஷன் ஆனால் என் டென்ஷன் ஆனால் எனக்கு தெரியல. பட் என் மேலே இந்த ஒரு பாசத்தினால ஆயிருப்பான் போல். ஓகே ஃபைன். ஸோ த திங் என்ன அப்படின்னா, அப்புறமேட்டு எனக்கு ரொம்ப ஒரு லோன்லினஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். ஸோ அந்த லோன்லினஸ் பீரியட் தான் எனக்கு என்ன பண்ணுச்சுன்னா, நெக்ஸ்ட்டு அதாவது என்ன நான் அப்டேட் பண்ண ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ்குள்ளே இருக்கேன் ஒரு 3 மந்த்ஸு. அந்த அடுத்த என்னோட ஃபேஸுக்கு, அதாவது அடுத்த என்னோட 2.0 வெர்ஷன்லேருந்து 3.0 வெர்ஷனா மாறும்போது, நான் இந்த ஃபேஸ்லேருந்து அடுத்த ஃபேஸுக்கு போறனால, அந்த சுத்தி இருக்க சர்க்கம்ஸ்டன்சஸ் என்னை விட்டு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தெரிஞ்சோ, தெரியாமலோ என் மென்டாலிட்டிக்கு அடாப்ட் ஆகாதனால, ஒண்ணு நான் அவங்கள விட்டுட்டு வந்துடுறேன், இல்ல அவங்களே என்னை விட்டுட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் ஃபேஸ்க்குள்ள போகும்போது, நான் புது பீப்பிள சந்திக்க ஆரம்பிக்கிறேன். இப்ப லெட்ஸ் சே இன்ஃபாக்ட் இப்ப நான் புது ஜிம்முக்குள்ள போயிட்டுருக்கேன் இல்லையா? இந்த புது ஜிம் கூட வந்து ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ குடுக்குது. நெறைய பேர்ட்ட பேசுறேன். பட் முன்னாடி இருந்த மாரி ரொம்ப ஃபோன் நம்பர் வாங்கி க்ளோஸா பேசுறது அப்படிலாம் இல்லாம, ஜஸ்ட் பேசுறேன். அவ்வளோதான். ஜஸ்ட் பேசுறேன். இன் சென்ஸ் கம்யூனிகேஷன்க்காக பேசுறேனே தவிர, யார்ட்டயும் போயிட்டு ஃபோன் நம்பர் வாங்கி ரொம்ப என்னோட டியர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த மாரி நோ, நாட் அட் ஆல். பிகாஸ் வாட் ஐ ஃபவுண்ட் ஹியர் இஸ், நீங்க ஒரு சர்டைன் பீரியட்ல ஒரு குரோத் ஃபேஸ்ல வந்து இருப்பீங்க. நெறைய பேருக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கும். கேஜே, நான் வந்து நல்ல ஹேபிட்ஸ் பழகிட்டு இருக்கேன். நான் வந்து மெடிடேஷன் பண்றேன், யோகா பண்றேன். நான் நெறைய விஷயங்கள் பண்றேன்ப்பா. ஆனா இந்த விஷயங்கள என்னோட ஃப்ரெண்ட் டவுட் கேட்குறாங்க. நான் அவங்கள்ட்ட ஷேர் பண்றேன். ஆனா அவங்கலாம் என்ன ஏதோ ஒரு ஏலியன் மாரி பார்க்குறாங்க. ஒரு மாரி வித்தியாசமா பார்க்குறாங்க. ஏன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த கேள்விகள் உங்க மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லா அதுக்கான ஆன்ஸரா தான் இருக்க போகுது. பிகாஸ் பிகாஸ் யூ ஆர் க்ரோயிங், யூ ஆர் டூயிங் இன் அ ரைட் பார்ட். யூ சி சக்சஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருமே வச்சுக்கிட்டு எனக்கு சக்சஸ் கிடைக்குங்கிறது சக்சஸ் கிடையாது. இந்த டார்க் சைட் ஆஃப் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் சக்சஸ பத்தி யாருமே பேசுறது கிடையாது. பிகாஸ் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் சக்சஸ் இது எல்லாமே இதுக்கு டார்க் சைடு ஒண்ணு இருக்கு. அந்த டார்க் சைடுங்கிறது லோன்லினஸ் அப்படிங்கிறது. ஒரு சர்க்கிள், அதாவது ஒரு 3 மந்த்ஸ் ஒன்ஸ், 6 மந்த்ஸ் ஒன்ஸ் உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பீரியட்லயோ இல்ல சக்சஸ்லயோ நீங்க இம்ப்ரூவ் ஆக யூ வில் ஃபேஸ் லோன்லினஸ். ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவீங்க. அந்த பழைய சர்க்கம்ஸ்டன்ஸ்லேருந்து வெளிய வரதுக்கு நெறைய விஷயங்கள் நீங்க ட்ரை பண்ற மாரி இருக்கும். புது விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ற மாரி இருக்கும். இப்படி நீங்க எல்லாருமே பண்ணும்போது, பழைய பீப்பிளோட மென்டாலிட்டிக்கு உங்களால அடாப்ட் ஆகவே முடியாது. லெட்ஸ் சே நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த உங்க லைஃப்ல சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அது ஒண்ணு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இல்ல உங்களோட அந்த ஒரு சக்சஸ். இன்ஃபாக்ட் சொல்லப்போனா, எனக்கும் என் ஃபேமிலிக்குமே பெருசா வந்து கம்யூனிகேஷன்ங்கிறது இருக்காது. எங்க அம்மாட்ட வந்து "சாப்பிட்டியாம்மா? என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி இந்த மாரி பாசமா பேசுவேனே தவிர, நான் என்ன பண்ண போறேன்? நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்? அடுத்து என்னோட கோல் என்ன? இப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்த கிட்டத்தட்ட மணி, அ எந்த ஒரு விஷயத்த எனக்கு இருக்க பெர்ஸ்பெக்டிவ நான் பேசவே மாட்டேன். பிகாஸ் பேசினாலே கான்ஃப்ளிக்ட் தான் வந்து பயங்கரமா கிரியேட் ஆகும்.
அவங்க என் மென்டாலிட்டிக்கு செட் ஆக மாட்டாங்க. அதே மாரி தான் என் ஃபேமிலியில இருக்க மெம்பர்ஸும். மேபி நீங்க என்ன மாரியான ஒரு பாத்வே இல்ல என்ன மாரியான இந்த சேனல் பார்க்குறீங்க அப்டின்னா, கம்பல்சரியா நீங்களுமே என்னோட ஒரு பாத்வேல தான் இருப்பீங்க. என்னோட ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பீங்க. ஸோ உங்க ஃபேமிலி உங்க கூட அடாப்ட் ஆவாது. உங்களோட சுத்தி இருக்க சர்க்கிள் உங்க கூட அடாப்ட் ஆவாது. சோசியல் மீடியால நீங்க பார்க்குற எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு ப்ராபப்லி செட் ஆவாது. ஸோ அப்போ யூ ஆர் கோயிங் இன் அ ரைட் பாத். யூ ஆர் சூசிங் அ ரைட் பாத் ரைட். நீங்க அந்த பாத்ல போகும்போது இந்த மாரியான ஹர்டில்ஸ் யூ ஜஸ்ட் நீட் டூ ஃபேஸ். இது லிட்டரலா உண்மை. நெறையா இது நீங்க மட்டும் கிடையாது. நெறைய வந்து ஒரு ஆர்டிஸ்ட், வாரியர்ஸ், சக்சஸ்ஃபுல் பீப்பிள் எல்லாருமே அவங்களோட அந்த குரோத் ஃபேஸ நோக்கி போக அவங்க பல விஷயங்கள் இழந்திருக்காங்க. முக்கியமா அவங்களோட அந்த ஒரு பழைய சர்க்கிள் அப்படிங்கிறது. திரும்ப ஜர்னி இல்ல சக்சஸ் இல்ல கோல்னு இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா, ப்ராபப்லி நீங்க தனியா ஓடுற மாரி தான் இருக்கும். இங்க யாருமே உங்களுக்கு வந்து ஒரு வாடா வாடான்னு என்ன மாரி வந்து பண்ண போறது கிடையாது. பிகாஸ் இது யூடியூப் சேனல் கிடையாது. இது ஒரு கம்யூனிட்டி. இந்த மாரி நெறைய மைண்ட் செட் இருக்கிற பீப்பிள் தான் இந்த சேனல பார்ப்பாங்கன்னு நெனைக்கிறேன். டிஃபரண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ், டிஃபரண்டான ஒரு விஷயம். ஏன்னா நெறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மென்ட் சேனல்ஸ் இருக்கு. பட் அவங்க எல்லாருமே லிட்டரலா நம்ம மென்டாலிட்டிக்கு அடாப்ட் ஆவாங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நோ. ஏன்னா நெறைய பேர் வந்து சைட் ஹஸ்ல்ன்னு சொல்லுவாங்க. நெறைய பேர் வந்து இந்த விஷயம், அந்த விஷயம் பட் நம்ம சேனல்ல ப்ராபப்லி நம்ம ஃபாலோ பண்றதே பார்த்தீங்கன்னா, ஒண்ணு டிசிப்ளின், மைண்ட் செட், பிசினஸ், ஆன்லைன் பிசினஸ். ஆன்லைன்ல எப்படி என்ன பண்ணலாம்? இது மாரி தான் நம்ம நெறைய விஷயங்கள் வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்கோம் ரைட்? ஸோ அப்போ இது ஒரு கம்யூனிட்டி. நான் இங்க லீடரா இருக்க ரொம்ப பெருமைப்படுறேன். பிகாஸ் என்னோட பாத்ல, என்னோட ஃபேஸ் ஆஃப் ஜர்னில வந்து யாருமே என் கூட கிடையாது. பட் ஆனா உங்களுக்கு சப்போர்ட்டிவா நான் இருக்கேன் இல்லையா? ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நான் உங்களுக்கு பண்றேன். பட் அது மட்டும் போதாது. இந்த இடங்கள்ல சம்டைம்ஸ் நீங்க தனியா ஓடுற மாரி தான் இருக்கும். அப்போ உங்கள நீங்க புஷ் பண்ற மாரி இருக்கும். உங்களுக்கு நீங்க சியர் லீடரா இருக்கிற மாரி இருக்கும். உங்கள நீங்க மோட்டிவேட் பண்ற மாரி இருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ் என்ன விட்டு போகுது. என்ன சுத்தி இருக்கிற பீப்பிள் என்ன விட்டுட்டு போறாங்க. இப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, உங்களோட சக்சஸ உங்களால பார்க்கவே முடியாது. உங்களோட பொட்டன்ஷியல உங்களால பார்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் உங்களோட லைஃப்ல லிட்டரலா சொல்லப்போனா. ஃபைன். தான் நம்ம நெறைய பேர் வந்து என்ன ஆகும் வீக் ஆயிரும். லைக் வந்து யாருமே என் மென்டாலிட்டிக்கு அடாப்ட் ஆகவே இல்ல. யாருமே என் கூடவே இல்ல. எதுக்கு நான் இப்படி இருக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் இந்த மாரி விஷயங்கள் தான் நீங்க யாருங்கிறத சொல்லப்போகுது ரைட். இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மேக்ஸிமம் ஆஃப் த டைம் கம்பேர் பண்ணுவேன். இவங்கலாம் வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க. இவங்கலாம் வந்து இப்படி இருக்காங்க. இந்த வேலைக்கு போறனால இப்படி இருக்காங்க. நான் ஆன்லைன் பிசினஸ்ன்னு சொல்லி நான் சம்டைம்ஸ் கஷ்டப்படுறேன். நான் வந்து நல்ல ஹேபிட்ஸ் நிறையா வச்சிருக்கேன். ஆனா நான் கஷ்டப்படுறேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குதுன்னு இப்படி நம்பர் ஆஃப் தாட்ஸ் எனக்குள்ள ஓடும். பட் பட் இந்த மாரி நேரங்கள் தான் உங்கள ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பெர்சனா மாத்தப் போகுது அப்படிங்கிறதுனால, நீங்க இந்த மாரி தாட்ஸுக்கு வேல்யூ பண்ணாம ஜஸ்ட் மோட்டிவேட் யுவர் செல்ஃப். சக்சஸ் மே டேக் சம் மோர் டைம்ஸ் ரைட். சக்சஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு டைம் இருக்கும். அந்த சக்சஸ்ங்கிறது என்ன பொறுத்தவரை டிஃபைன் பண்ணிக்கிறதுனா, என்னன்னா சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கிறது. லைக் இந்த ஒரு மென்டாலிட்டிலேருந்து இந்த ஒரு மென்டாலிட்டிக்கு மாறுது. சம்டைம்ஸ் நான் வந்து நெறையா வந்து இந்த சோஷியல் வேலிடேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு, என்னோட எஃபோர்ட்டுக்கு அவங்க வந்து வேலிடேட் பண்ணணும். என்னோட எஃபோர்ட்டுக்கு அவங்க வந்து ஒரு ரெகக்னிஷன் பண்ணணும் அப்படின்னு நான் நெனப்பேன். பட் இந்த ஜர்னிய பொறுத்தவரை உங்கள யாருமே ரெகக்னிஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. யூ ஜஸ்ட் நீட் டூ வேல்யூ யுவர் எஃபர்ட்ஸ். யூ ஜஸ்ட் நீட் டூ ரெகக்னைஸ் யுவர் செல்ஃப். அதுதான் இங்க தேவையும் கூட. ஓகே. யாராவது வந்து உங்கள வந்து அது என்ன சொல்றது? ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. உங்கள வந்து வேலிடேட் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க தப்பான பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கீங்க. இந்த பெர்ஸ்பெக்டிவ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்க ப்ரைட நீங்க யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் இந்த ஜர்னி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஹார்டான ஒரு ஜர்னி தான். பட் யோசிச்சு பாருங்க. நீங்க பெருமைப்பட போற நெறைய விஷயம் இங்க வந்து நடக்க போகுது. உங்க ஃபேமிலி மாரி நீங்க இருக்க மாட்டீங்க. உங்கள சுத்தி இருக்கவங்க மாரி நீங்க இருக்க மாட்டீங்க. நீங்க நீங்களா இருப்பீங்க. இதுல எனக்கு ஒரு கோட் ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. "த ஹார்டஸ்ட் வாக் இஸ்" ஒரே நிமிஷம் பார்த்து சொல்றேன். மறந்துட்டேன். "த ஹார்டஸ்ட் வாக் இஸ் வாக் அலோன். பட் த வாக் மேக்ஸ் யூ ஸ்ட்ராங்" அப்படிங்கிறது. ஹாப்பினஸ் அப்படிங்கிறது ஒரு லீடர் மைண்டுக்கான ஒரு விஷயம். யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு நெறைய எப்படி ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாம இருக்கிறது? எப்படி ஹார்ட் ஒர்க் பண்றது? எப்படி வந்து ஷெட்யூல் பண்றது? ஓகே, ஷெட்யூல் பண்றது எப்படி ஹார்ட் ஒர்க் பண்றதெல்லாம் வேற. பட் எப்படி ப்ரோக்ராஸ்டினேட் பண்றதுன்னு உட்காந்து எப்ப பார்த்தாலும் உட்காந்து அந்த மைண்ட் ஃபுல்லா உட்காந்து ஸ்க்ரால் பண்ணி ஸ்விம்மிங் பண்ற மாரி இவங்க சோசியல் மீடியாங்கிற பூல்ல போயிட்டு ஸ்விம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரைட்? எனக்கு இது வேணும், அது வேணும். பட் ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணக்கூடாது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்திரிச்சு உட்காந்து உங்களோட சேர்ல உட்காந்து எழுத ஆரம்பிக்கணும், படிக்க ஆரம்பிக்கணும். என்ன வேலை இருக்கோ அத செய்ய ஆரம்பிக்கணும். எப்படி ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாம இருக்கிறதுங்கிறதுக்காக வீடியோ பார்க்கறது, எப்படி ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாம இருக்கிறதுங்கிறதுக்காக புக்ஸ் படிக்கிறது, இதெல்லாம் வந்து ஐ வான்ட் என்கரேஜ் தோஸ் திங்ஸ். நானுமே ப்ரோக்ராஸ்டினேஷனுக்கு வீடியோ போட்டிருக்கேன் தான். பட் ஆனாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா, யூ ஜஸ்ட் நீட் டூ வொர்க் டன் ரைட்?
இந்த ஒர்க்க முடிக்கணும். பட் ஆனா சும்மா வந்து எப்படி ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாம இருக்கிறது? எதனா டிப்ஸ் இருக்குன்னு பார்த்தா, பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். அப்போ இங்க நியூ லக்ஸூரியஸான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, மாஸ்டரிங் யுவர் மைண்ட் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு நம்மள்ல நெறைய பேருக்கு ஃபோக்கஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா, இன்னைக்கு நம்மள மேனிபுலேட் பண்றதுக்கு, நம்மள வந்து நெறைய டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நம்பர் ஆஃப் திங்ஸ் இன்னைக்கு வந்து நெறைய அந்த உலகத்துல இருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்க, நீங்க அப்படிப்பட்ட ஆள் கிடையாது இல்லையா? ஏன்னா நீங்க உங்களோட கோல் ஓரியன்டடா இருக்கீங்க. உங்களோட எய்ம் ஓரியன்டடா இருக்கீங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு சக்சஸ்ங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கும்போது, நீங்க எவ்வளோ மாஸ்டர் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட மைண்ட. அப்போ நீங்க வந்து நானும் மத்தவங்க மாரி இல்லன்னு சொல்லி நெனச்சுட்டு, பாதியிலேயே இந்த ஃபேஸ் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. நெறையா என்னோட கிளையண்ட்ஸ் நெறைய பேர் வந்து ஸ்டார்ட்டிங்ல வருவாங்க. ஒரு 10 கிளாஸ் வந்து சூப்பரா வருவாங்க. செம்மையா மாறிட்டு இருப்பாங்க. 11வது கிளாஸ்லேருந்து டொக்கு போட ஆரம்பிப்பாங்க. என்ன ஆகும் அப்டின்னா, திரும்பி அந்த பழைய நிலைமைக்கு போக ஆரம்பிப்பாங்க. இந்த பழைய நிலைமைக்கு போக, போக, போக திரும்பி அவங்க வந்து 0லேருந்து திரும்பி ஸ்டார்ட் பண்ற மாரி ஆயிரும். ஒரு கன்டினியூஸா ஃபேஸ் இது பண்ணவே மாட்டாங்க. கேட்டா வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, எனக்கு இது இருந்துச்சு, அது இருந்துச்சு. அதனால என்னால முடியல. இதெல்லாம் என்னால நம்ம ஒன்ஸ் ஹேபிட் அதுக்காக நம்ம பல்லு இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறதுக்காக நீங்க பல்லு விளக்காம இருந்துருவீங்களா? குளிக்காம இருந்துருவீங்களா? இல்ல. அதே மாரி தானே மெடிடேஷன், ஜர்னலிங், அஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறதுக்காக நம்ம அதெல்லாம் பண்ணாம இருக்க மாட்டோம் இல்லையா? எப்படி பார்த்தாலும் நம்ம பல்லு விளக்கணும்ப்பா அப்படி சொல்லி பண்ணிடுறோம்ல. கொஞ்சம் இந்த விஷயத்த யோசிச்சு பார்க்கணும் ரைட்? ஆனா நம்மள நெறைய பேர் வந்து ப்ராப்ளம் இருக்கு. அதனால நான் இந்த ஹேபிட்ட பண்ண மாட்டேன். அப்ப நீங்க ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா பல்லு கூட தான் விளக்கக்கூடாது. குளிக்க கூட தான் கூடாது. ஏன் அப்ப இதெல்லாம் பண்றீங்க? பிகாஸ் இந்த ஹேபிட்ட ஒத்தி போடுறதுக்கு ஒரு என்ன சொல்றது? ஒரு சாக்கு சொல்றீங்க. இது பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கலாம் வேற மாரி யோசிக்கிற ஆளுங்க. ஓகேவா? புதுசா யோசிக்கிற ஆளுங்க. வேற மாரி வரணும்னு நெனைக்கிற பசங்க நீங்கலாம். நீங்க உட்காந்துட்டு இந்த மாரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, எப்படி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போ முடியும் நம்ம லைஃப்ல? கொஞ்சம் இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ரைட்? ஸோ கடைசியா ஒரே ஒரு விஷயம். ஆக்சுவலி இந்த இடத்துல நான் உங்களுக்கு ரிஃபர் பண்ண போற ஒரே ஒரு புக் என்னன்னா, தி ஆர்ட் ஆஃப் லோன்லினஸ் அப்படிங்கிறது. சூப்பரா இருக்கும் இந்த புக்கு. ஜஸ்ட் படிச்சு பாருங்க. உங்களோட கேள்விகளுக்கான நெறைய பதில் இந்த புக் வந்து தரும். எனக்கு என்னோட கேள்விகளுக்கான நெறைய பதில் இந்த புக் வந்து குடுத்துருக்கு. ஸோ நான் ஆன்லைன் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 1 ஆன் 1 ஆன்லைன் கோச்சிங் இருக்கு. அட் த சேம் டைம் மைண்ட் செட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்கான ஒரு குரூப் கோச்சிங்கும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மேல நம்பர் குடுக்குறேன். கீழ லிங்க்கும், நம்பரு அண்ட் ஸோ Instagram ஐடிலாம் குடுக்குறேன். ஜஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா போய் ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. Instagramல எனக்கு வந்து ஃபாலோ குடுத்துக்கோங்க. வாட் எவர் யூ வாண்ட் யூ கேன் டூ இட். ஸோ பி ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. I will see you in this informative video and thank you for watching my video. I love you, love you, love you guys.